நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் சாலையில் டானிங்டன் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் கீதா, சப் இன்ஸ்பெக்டர் சிவராமன் மற்றும் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். இதில் எதிர்பாராத விதமாக நீலகிரி தற்பொழுது திமுகவின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஆர். ராசா அவர்களது கார் வந்தபொழுது பரிசோதனை செய்த ஒட்டுமொத்த பறக்கும் படை அதிகாரிகளும் அதிர்ச்சியடையும் வகையில் ஆர். ராசா அவர்களது கார் டிக்கியில் மூட்டை மூட்டையாக மற்றும் பணங்களாக இருந்ததாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளும் வெளியாகி இருக்கிறது. மேலும் பைகள், பெட்டிகள் அனைத்தும் ஆர். ராசா அவர்களது வாகனங்களில் இருந்ததால் உடனடியாக வீடியோ மூலமாக பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களும் தற்பொழுது இணையதளங்களில் வெளியாகப்பட்டுள்ளது. பறக்கும்படை அதிகாரிகள் வாகன சோதனை செய்து கொண்டு அவர்களது கார்களை சாலையோரமாக நிறுத்தி காரில் இறங்கி தங்களது வாகனங்களையும் சோதனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டனர். இந்த நிலையில்தான் ஆர். ராசா மற்றும் திமுகவின் முக்கிய அமைச்சர் ராமச்சந்திரன் இவர்களது சென்ற காரில் சோதனைகள் செய்ய பொழுது கார் டிக்கியில் மூட்டை மூட்டையாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இது என்னவென்று கேட்டும் பொழுது ஆர். ராசா அவர்கள் மழுப்பியதாகவும் உடனடியாக அங்கிருந்து செல்வதற்காக அனுமதியை காவல்துறையினர் தருமாறும் கேட்டுக்கொண்டனர். இந்த நிலையில்தான் காவல்துறையினர் அனுமதி வழங்கிய நிலையில் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்கள். இதனால் தற்பொழுது அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சாமானிய மக்கள் 50,000 அதிகமாக கொண்டு செல்லக்கூடாது என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஆனால் ஆர். ராசா அவர்களது காரில் மூட்டை மூட்டையாக என்ன இருந்தது என்பதை மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்தாமல் அவர்களை விசாரணை செய்யாமல் பறக்கும்படை அதிகாரிகள் திமுகவிற்கு ஆதரவாக செயல்படலாமா என்ற ஒரு கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக அனைவருமே திருடர்களாகத்தான் தற்பொழுது செயல்பட்டு வருகிறார்கள். ஏனென்றால் ஆர். ராசா அவர்கள் களத்தில் இறங்கக்கூடிய தொகுதி தற்பொழுது நீலகிரி தொகுதி. ஏற்கனவே நீலகிரியில் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டவர். ஆனால் தற்பொழுது நீலகிரி தொகுதி விஐபி தொகுதி என்றே நாம் கூறலாம். ஆர். ராசா பாஜகவில் இருந்து மத்திய அமைச்சர் எல். முருகன் அவர்கள் களத்தில் இறங்கியிருக்கிறார். இந்த நிலையில்தான் இந்த தொகுதியில் முழுக்க பாஜகவிற்கு ஆதரவுகள் அதிகமாக இருப்பதாகவும் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஓடவிடப்படும் என்பதற்கேற்பதான் முன்கூட்டியே ஆர். ராசா அவர்கள் தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஊட்டியில் உள்ள அவரது பங்களாவில் பணங்களை கொண்டு செல்வதற்காகவும் அதன் மூலமாக விநியோகம் செய்வதற்காகவும் இந்த ஏற்பாடை செய்ததாகவும் அடக்கி பிடித்த பறக்கும்படை அதிகாரிகளுடன் பேரம் பேசி அந்த வாகனம் அங்கிருந்து சென்றதாகவும் தற்பொழுது விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் சாமானிய மக்கள் 50,000 ரூபாய்க்கு அதிகமாக வெளியே சென்று கொள்ளக்கூடாது என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஆனால் திமுகவின் அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ கொண்டு சென்றால் எந்த ஒரு சோதனைகளும் பறிமுதலும் செய்யப்படாமல் அவர்களுக்கு மட்டும் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்படுவது நியாயமா என்ற ஒரு கேள்வியும் இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. இந்த நிலையில்தான் நீலகிரி தொகுதியில் போட்டியிட்ட ஆர். ராசா அவர்களது வேட்புமனுவை ஏற்கக்கூடாது என்றும் தற்பொழுது பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது.